அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்ட்டான, சுலபமான ரவா கேசரி தான் செய்ய போகிறோம். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட நட்ஸ் இல்லைன்னா கூட வேர்க்கடலை இருந்தால் கூட அது கூட போட்டுக்கலாம் நட்ஸுக்கு பதிலாக. அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம நினச்சா 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட் கேசரி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுருங்க. 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் ரவையை போடுங்க. ரவையை நல்லா வருங்க. வீடே மணக்கும் நெய்யோட வாசனை. ரவை நல்லா வறுபட்டதும் எடுத்துருங்க. அதை பேனில் 3 ஸ்பூன் நெய் போடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் போடுங்க. முந்திரி பாதி வறுபட்டதும் அப்புறம் பாதாம் சாப் பண்ணி வச்சுருக்கலாம் அது போடுங்க. என்னோடய சேனலில் ஸ்வீட் செஞ்சு போட்டிருக்கேன் நான். பிரெட் கா ஹல்வா, ஓட் கா ஹல்வா, ஆப்பிள் ஹல்வா செஞ்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள். நீங்கள் கேசரி இன்னும் ரிச் ஆக்கணுன்னா செர்ரி, டூட்டி ஃப்ரூட்டி இதுவும் போடுங்க. நல்லா தான் இருக்கும். அது போட்டால் கூட நம்ம கேசரியை சிம்பிளாக கூட செய்யலாம், நல்லா ரிச்சாக கூட செய்யலாம். கேசரியில் ஃப்ரூட்ஸுங்க கூட போட்டு செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கேசரியில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நெய் போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. உங்களுக்கு நான் செய்கிற கேசரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாதாம், முந்திரி, திராட்சை நல்லா வருங்க. லாஸ்ட்டில் வெள்ளரி விதை போடுங்க, ஏன்னா வெள்ளரி விதை தெறிக்கும். நட்ஸுங்களெல்லாம் நல்லா வறுத்தெடுத்துக்குங்க. பிகினர்ஸாக இருந்தால் இந்த கேசரி செய்கிறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம் இந்த கேசரியை. நட்ஸுங்களை வறுத்து எடுத்துக்குங்க. அதே பேனில் திரும்ப நெய் போடுங்க. நெய் சூடானதும் லவங்கம், பட்டை, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது போடுங்க. அதில் இது வாசனைக்காக தான் போடுறோம். நம்ம ஏலக்காய் பொடி போடுவோம்ல, அதுக்கு பதிலாக தான் இது. இதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. 200 கிராம் எடுத்துருந்தேன். 600 கிராம் தண்ணி போட்டேன். தண்ணி கொதிச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரவையை கிண்டுங்க. ஒரேடியாக போட்டுறாதீங்க, கெட்டி ஆகிடும். இதில் பால் கூட போட்டுக்கலாம். நான் பால் போடல இன்றைக்கி. 200 கிராம் ரவைக்கு 200 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமான்னு. 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டேன் நான் இதில். உங்களுக்கு வேணும்னா மில்க் மேடும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் நெய் போடுங்க, ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் கேசரி. நட்ஸுங்களும் போடுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. இன்ஷா அல்லாஹ்